இங்கு விஜய் அவர்களோடு பிகே அவர்கள் மேடையிலே ஏறி இருக்கிறார் என்கின்ற பொழுது விஜய் அவர்கள் பிகேயுடைய கோட்பாடுகளையும் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பாரா என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக திட்டமிட்டு தன்னுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்தினார். இன்று அதை மேடையில் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய திட்டமிடுதல் பிகே இப்பொழுது டிவிகேயோடு, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியோடு அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் என்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான வழிமுறைகளை அவர்கள் வகுத்திருப்பார்கள். அது வேறொரு கோணத்தில். இப்பொழுது விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னை எதிரணியாக காட்ட வேண்டும் என்றால் திமுக இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்துகிறது. அப்படி என்றால் உதயநிதி ஸ்டாலினைத்தான் அவர்கள் எதிர்த்து தீர வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் திமுக எதிர்ப்பு தெரிவித்தால் அது தன்னுடைய படத்திற்கு ஒரு பெரிய விளம்பரமாக இருக்கும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கும். அப்பொழுது திமுகவை பொறுத்த மட்டில் ஒரு அச்ச நிலை திமுகவின் மனதில் இருக்க வேண்டும். காரணம், விஜய் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அணியினர், விஜய் அவர்கள், அர்ஜுன் யாதவ் அவர்கள், பிகே அவர்கள், இவர்கள் அனைவருமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு களம் இந்த அரசியலை மையப்படுத்தி ஒரு பெரிய அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது. யாராக இருந்தாலும் அரசியலுக்குள் நுழைந்து விட்டால் பண்ணையர்களாக மாறிவிடலாம் என்கின்ற சித்தாந்தம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நடைமுறையிலும் இருக்கிறது. அது உடைக்கப்பட வேண்டும் என்று விஜய் கூறுவதும், இளைஞர்களை நம்பிக்கொண்டு நான் பயணிக்கிறேன் என்று அவர் எடுத்து வைப்பதும். டிஎன் மீடியா நோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஒரே மேடை ஏறி இருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதற்காக கேட்குறேன்னா, இந்தியா லெவலில் ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை சார்? பிகே அவர்கள் தலைமையிலும் விஜய் அவர்கள் தலைமையிலும் விஜய் அவர்களும் பிகே அவர்களும் ஒரே மேடையில் ஏறி இருக்கிறது என்பது அரசியல் களத்திலே ஒரு பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் இங்கு பிகேயின் பின் புலங்களை குறித்து நாம் ஆராய வேண்டியது இருக்கிறது. பிகே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் ஒரு முறை மோடி அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட பதவியை கேட்டார். அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே அவர் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற கங்கணத்தோடு அவருடைய செயல்பாடுகள் செயல்பட ஆரம்பித்திருக்கின்றன. அதுபோல நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலிலும் இவர் அவர்களோடு பயணித்த காலகட்டத்திலும் ஒரு கட்டத்திற்கு மேல் நிதிஷ்குமார் அவர்கள் பிகே அவர்கள் தன்னுடைய கட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறார் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அவரை வெளியே அனுப்புவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார். பிகே அவர்கள் தமிழகத்திலே சுமார் 10 ஆண்டு காலம் ஆட்சி விடத்தில் ஏறாமல் தவித்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இம்முறை ஆட்சி ஏறவில்லை என்றால் கட்சியில் இருக்க தொண்டர்கள் துவண்டு விடுவார்கள், அல்லது கட்சியை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது சிக்கல் என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது பிகே அவர்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வருகின்றார். அந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி படத்தை பிடிக்கக்கூடிய ஒரு களத்தை எட்டுகின்றது. பிகே அவர்களுடைய அந்த வழிகாட்டலும் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளும் அவைகளை மையப்படுத்தி அந்த ஆட்சி படம் கட்டியமைக்கப்படுகிறது. இல்லை சார், இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே பிஜேபியாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் மறைமுகமாக தானே ஒர்க் பண்ணார். ஆனால் இப்போ வெளிப்படையாக மேடை ஏறி இருக்கு. ஆமாம், மறைமுகமாக ஒர்க் பண்ணார். இப்போ வெளிப்படையாக வந்திருக்காருன்னா அதுக்கு பின்னால் வேறொரு காரணம் இருக்கிறது. இந்தியா கூட்டணி இப்போ ரொம்ப பின்தங்கிய நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. முதலில் அந்த கூட்டணி அமைக்கப்பட்ட நேரமும் அது ஆட்சியை பிடித்துவிடும் என்கின்ற அந்த பிம்பங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்ட கதைகள் நமக்கு தெரியும். ஆனால் தற்பொழுது அந்த கூட்டணியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய களங்களும் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி ஒரு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டணி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தன்னை முதன்மைப்படுத்தி இந்தியாவிலே ஒரு அரசியல் களத்தை கட்டியமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பிகே அவர்களுக்கு இருக்கிறது என்பது அனைவரும் அரசு புரசலாக பேசக்கூடிய ஒரு செய்தி. அப்படி என்றால் அது தமிழகத்திலிருந்து கட்டியமைக்க அவர் முயற்சிக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இங்கு விஜய் அவர்களோடு பிகே அவர்கள் மேடையில் ஏறி இருக்கிறார் என்கின்ற பொழுது விஜய் அவர்கள் பிகேயுடைய கோட்பாடுகளையும் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பாரா என்கின்ற விடயத்தில் விஜயின் அரசியல் நுணுக்கங்களை குறித்து நாம் இங்கு பேசி தர வேண்டியிருக்கின்றது. சினிமாவிலிருந்து ஒரு அரசியல்வாதியாகத்தான் விஜய் அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்கின்ற கருத்து பரவலாகவே எல்லோராலும் பேசப்பட்டன. ஒரு அரசியல்வாதியாக விஜய் ஒரு நடிகர் தானே வந்திருக்கிறார், இவர் எதை செய்து விடுவார் என்கின்ற ஏளன பார்வைதான் விஜய் மீது இருந்தன. ஆனால் விஜய் எந்தவித ஆரவாரம் காட்டவில்லை. மிக தெளிவாக திட்டமிட்டு தன்னுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்தினார்.
இன்று அதை மேடையில் கூட அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என்னுடைய திட்டமிடுதல் முதலில் கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். நாம் தமிழர் இயக்கத்தின் சறுக்கலுக்கு காரணம் அவர்களுடைய கட்டமைப்பு இல்லாத ஒரு களம். இன்னொரு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் நம்பிக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி என்கின்ற அடையாளத்தை நாம் தமிழர் இயக்கம் எடுத்த காரணத்தினால்தான் ஒரு பெரு வளர்ச்சியை அவர்களால் எட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. 10% வாக்குகள் வாங்கிவிட்டார்கள் என்பது பேசப்பட்டால் கூட நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்த அந்த இளைஞர் படைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அது பெரிய வளர்ச்சியை கண்டிருக்க வேண்டும், இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்தி கொண்டு வருகின்றார். இன்று குக்கிராமம் வரை விஜயின் கட்சியின் கொடி பறக்கக்கூடிய களங்களை பார்க்க முடிகின்றது. அங்கு அமைப்பு ரீதியான அந்த எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே விஜயுடைய திட்டமிடுதல் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியைப் போல அவர் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார். இன்று PK அவர்களுடைய மனநிலையில் எப்படி இருக்கும் என்றால், விஜயை நாம் கையகப்படுத்தி கொண்டு நாம் ஒரு பெரிய இந்திய அளவில் நாம் ஒரு பெரிய அடையாளத்தை பெற்றுவிடலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் விஜயோடு இணைவதற்கான ஒரு களத்தை எடுத்து அந்த ஆலோசனை என்கின்ற பெயரில் அவர் மேடையிலே இன்று தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் விஜய் அவர்கள் மிக தெளிவாக PK எந்த கோணத்தில் பயணிக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மேடையிலே பார்த்து விடுகிறோம். காரணம், மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு கையெழுத்து போடுகின்றார்கள். இந்த கொள்கை எங்களுக்கு தேவையில்லை என்று அதை எதிர்த்து ஒரு கையெழுத்து பதிவு செய்கின்றார்கள். அந்த கையெழுத்தை PK அவர்கள் அங்கு பதிவு செய்யவில்லை. அது ஒரு முரண் ஆகத்தான் பார்க்க முடியும். எனவே விஜய் ஒரு அரசியல் களத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த கோணத்தில் பயணிப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். எனவே PK குறித்து அவர் தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார். கண்டிப்பாக PK உபயோகப்படுத்தப்படுவார். அந்த உபயோகப்படுத்தல் விஜய்க்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்கான களம் அமைக்குமா என்பதை விட விஜய் தன்னை கற்றுக்கொள்வதற்கான ஒரு களத்திற்குள் அதை எடுத்துக்கொண்டு தன்பாணியில் அவர் தன்னுடைய அந்த பாதையை வரையறுப்பார் என்பதுதான் நிஜம். சரி, DMK கூட ஒர்க் பண்ணியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா DMKோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் TVKல வந்து அவர் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் அதுக்கு ஒத்துழைப்பாரா? PK இப்பொழுது TVKயோடு, அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியோடு அவர் பயணிக்க ஆரம்பித்து விட்டார் என்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கான வழிமுறைகளை அவர்கள் வகுத்திருப்பார்கள். அது வேறொரு கோணத்தில் அவர்கள் வகுத்திருப்பார்கள். அவர்களை பொறுத்த மட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் அவர்களிடம் இருக்கிறது என்பதாகத்தான் நாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்முறைகளை வைத்து பார்க்க முடிகின்றது. எனவே அதற்கான என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணித்திருப்பார்கள் என்பது கணிப்பு. எனவே PK அந்த பழைய விடயங்களை மனதில் வைத்துக்கொண்டு திமுக இந்த கோணத்தில் தான் பயணிக்கும் என்பதை எடுத்துக்கொண்டு போய் விஜயிடம் சொல்வாரா என்றால் அது கேள்விக்குறி. அப்படி அவர் சொன்னால் கூட விஜய் அதை ஏற்றுக்கொள்வாரா என்றால் கண்டிப்பாக இல்லை. விஜயை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு விடயத்தையும் பல தடவை யோசிக்கின்றார். ஒரு சாதாரண ஒரு பேச்சாளரை நியமிக்க வேண்டும் என்றால் கூட அவனுடைய பின்புலம் என்ன போன்ற பல விடயங்களை ஆராய்ந்து விட்டுதான் அந்த நியமிப்புகளை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே PK மற்ற இடங்களில் தன்னுடைய ஆளுமையை தெரிவித்தது போல விஜயிடம் தெரிவிக்க முடியுமா என்பது கேள்விக்குறிதான். இல்லை சார், இப்போ நீங்கள் உதயநிதி சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி வருது. இது எல்லாமே வந்து உதயநிதி அவர்களை பழிவாங்க தான் விஜய் அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் கை கோர்த்துருக்காங்கன்னு சொல்லப்படுது இல்லை, இது உண்மையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பழிவாங்குவதற்காக இவர்கள் இருவரும் கைகோர்த்தார்களா என்கின்ற விடயம் சரியாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுது விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னை எதிரணியாக காட்ட வேண்டும் என்றால் திமுக இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்துகிறது. அப்படி என்றால் உதயநிதி ஸ்டாலினைத்தான் அவர்கள் எதிர்த்து தீர வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கக்கூடிய சூழலில் வேறு பல கதைகளை சொல்வார்கள். திரைப்படத்துறையில் மையப்படுத்தி இருவருக்குள்ளும் ஏதோ கருத்து வேறுபாடுகள் இருந்தன போன்ற பல விடயங்கள் எடுத்து வைக்கப்படும். அது இயற்கையிலே பேசப்படுகின்ற விடயம்தான். ஆனால் அரசியல் ரீதியாகவும் சித்தாந்த ரீதியாகவும் தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி என்றால் இவர்கள் யாரை எதிர்க்க முடியும் என்றால் உதயநிதி ஸ்டாலினைத்தான் எதிர்க்க முடியும். அதற்கான களங்களை நோக்கி கொண்டு விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் விஜய் அவர்களும் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார். விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் தற்பொழுது உள்ள சூழலில் இதே நிலைமையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அமையும் என்றால் விஜய் அவர்களுடைய கட்சி ஒரு பெரும்பான்மையான இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் கூட அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. சார், இந்த மும்மொழி கொள்கைக்கு வந்து விஜய் அவர்கள் எதிர்க்கிறாரு. விஜய் அவர்களுக்கு ஒரு படம், கடைசி படம் இருக்குது, LKG UKG மாதிரி இந்த அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியும் திமுகவையும் வந்து குற்றம் சாட்டுறாரு. இது படம் ரிலீஸ்க்கு எதனா வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா? படம் வெளியீட்டு விழாவிற்கு திமுக கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. காரணம், திமுக அதற்கான பாடத்தை முன்பே கற்றுவிட்டது.
எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வெளியே சென்ற பொழுது எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் உருவான உலகம் சுற்று வாலிபன் என்கின்ற திரைப்படத்திற்கு பெரும் எதிர்ப்பை அப்பொழுதுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் செய்திருந்தார்கள் என்பது பதிவு. ஆனால் அவர்களுடைய அனைத்து அந்த எதிர்ப்புகளையும் முறியடித்து உலகம் சுற்றும் வாலிபன் பெரும் வெற்றியை பெற்றது. எம்ஜிஆருக்கு பெரும் அடையாளமாக மக்கள் மன்றத்தில் போய் நிற்பதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தது உலகம் சுற்றும் வாலிபன். எனவே இதை திமுக நன்கு உணர்ந்திருக்கும். விஜய் அவர்களுடைய திரைப்படத்திற்கு ஒரு எதிர்ப்பை நாம் பதிவு செய்து அதை மக்கள் மன்றத்திலே ஒரு அனுதாப அலையாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விடயத்தை நாம் கையில் எடுத்துவிடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கும். விஜய் அவர்களை பொறுத்தமட்டில் திமுக எதிர்ப்பு தெரிவித்தால் அது தன்னுடைய படத்திற்கு ஒரு பெரிய விளம்பரமாக இருக்கும் என்கின்ற எண்ணம் தான் இருக்கும். இன்னொரு விடயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது திமுகவை பொறுத்தமட்டில் ஒரு அச்ச நிலை திமுகவின் மனதில் இருக்க வேண்டும். காரணம், விஜய் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த அணியினர், விஜய் அவர்கள், அர்ஜுன் யாதவ் அவர்கள், PK அவர்கள், ஜான் ஆரோக்கியராஜ், இவர்கள் அனைவருமே இணைந்திருக்கக்கூடிய ஒரு களம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது. ஒரு துப்பாக்கியிலிருந்து வெடித்து வரக்கூடிய ஒரு தோட்டாவுக்கும் 4 துப்பாக்கிகளிலிருந்து வெடித்து வரக்கூடிய தோட்டாக்களுக்கும் வேறு வேறு வலிமைகள் இருக்கின்றன. எனவே திமுக அதையெல்லாம் தெளிவாகத்தான் கணித்து கொண்டிருக்கும். நாம் இப்பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன தவறு கூட விஜயின் வளர்ச்சிக்கு ஒரு களம் அமைத்து விடக்கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கும். எனவே இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்குமா என்கின்ற விடயத்தில் கேள்விக்குறி. மத்திய அரசை பொறுத்தமட்டில் பரவலாகவே நாம் பார்க்கின்ற விடயத்தில் அவர்கள் இந்த விடயங்களிலெல்லாம் மூக்க நுழைத்து தங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்வார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்களுக்கு வேறு பல விடயங்கள் இருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு. எனவே இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்களா என்பது கேள்விக்குறி. இல்லை சார், இப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காருல்ல, அவர் ஸ்கூல் நடத்துறாரு, அங்கே மும்மொழி கொள்கை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் வைக்கிறாருல்ல. அண்ணாமலை அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய வருகைக்கு பின் தான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே பேசுபடு பொருளாக மாறியது. அதற்கு முன்பு பல தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள், ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறதே தவிர பரபரப்பாக பேசப்பட்டதா என்றால் இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பின் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த பரபரப்பை அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏதாவது கருத்துக்கள் அவர் பதிவிட்டு கொண்டிருந்தால்தான் அந்த தொண்டர்களையும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களையும் அவர் தன்னை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்க முடியும். அதற்காக அவர் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருப்பார். சில நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பெரும் சர்ச்சைகளை கிளப்பலாம். ஆனால் அவர்கள் போய் இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், இந்த திரைப்படத்தை எதிர்த்து நாம் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும், அல்லது அதற்கு வேறு மறைமுகமான எதிர்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளை எடுப்பார்களா என்றால் அது கேள்விக்குறி. காரணம், அவர்கள் தேசிய அரசியலை கட்டி அமைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மாநிலத்தில் போய் ஒரு திரைப்படத்தில் போய் நாம் எதிர்ப்பை தெரிவித்தோம் என்று மக்கள் மன்றத்திலே ஒரு குறைபாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். சார், குறிப்பாக பேசும்போது இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. பணம் சொல்லிட்டு இந்த பண்ணையார்த்தனம் பண்ணும் அரசியல்வாதிகளை நம்ம 2026 வந்து முறியடிப்போம், அவர்களை தோற்கடிப்போம் சொல்றாருல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா பொதுமக்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு தேடல் தான். காரணம், நீங்களே பார்த்திருப்பீர்கள், அல்லது நீங்கள் அரசியல் களத்தை மையப்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஊடகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள். ஒரு அரசியல்வாதியாக ஒருவர் வடிவமைக்கப்படுகின்றார், அல்லது அவர் அந்த கட்சியில் இணைகிறார். இணைந்து அவர் ஒரு வட்டச் செயலாளர் ஆகிறார், அல்லது ஒரு ஏதோ ஒரு பதவியை அவர் பெற்று விடுகின்றார். இந்த பதவியை பெற்று அவர் சிறிது காலத்திற்குள் அவருடைய மாளிகை பெரிய மாளிகையாக மாறிவிடும், ஆடம்பர கார்கள் வந்துவிடும், அவருடைய கையிலே சுமக்க முடியாத அளவிற்கு தங்க செயின்கள் வந்துவிடும். இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோலத்தான் பல கட்சி தலைவர்களை குறித்து சொல்லுகின்ற களத்தில் கூட சொல்கின்றார்கள், முன்பு அவன் ஒரு அறையிலே ஒரு வெறும் பாயிலே படுத்து கொண்டிருந்தான், இன்று அவனுக்கு எப்படி இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்கள் வந்தன, இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை மையப்படுத்திய வாகனங்கள் வந்தது என்ற கேள்விகள் எல்லாம் வருகின்றது. அப்படி என்றால் இந்த அரசியலை மையப்படுத்தி ஒரு பெரிய அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது. யாராக இருந்தாலும் அரசியலுக்குள் நுழைந்து விட்டால் பண்ணையர்களாக மாறிவிடலாம் என்கின்ற சித்தாந்தம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நடைமுறையிலும் இருக்கிறது. அது உடைக்கப்பட வேண்டும் என்று விஜய் கூறுவதும், இளைஞர்களை நம்பிக்கொண்டு நான் பயணிக்கிறேன் என்று அவர் எடுத்து வைப்பதும் உண்மையிலே எதிர்பார்ப்பை கொடுத்திருக்கின்றது. ஆனால் விஜய் பலர் குறிப்பிடுகின்றது போல விஜயுடைய கட்சியிலே அங்கிருந்து இவர் வந்து சேர இருக்கின்றார், இங்கிருந்து அவர் வந்து சேர இருக்கின்றார், அந்த கட்சியிலிருந்து இவர் சேர இருக்கின்றார் என்கின்ற செய்திகளுக்கெல்லாம் விஜய் செவி கொடுத்து அவர்களையெல்லாம் இணைத்து கொண்டு பயணிப்பாரே என்றால் விஜய் மற்ற கட்சிகள் எதை செய்ததோ அதையே செய்தார் என்கின்ற எண்ணம் தான் வரும்.
இன்றைய சூழலில் இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது ஒரு மாற்றம். இளைஞர்களால் முடியும் இந்த நாட்டை வளப்படுத்தவும், இந்த நாட்டை நெறிப்படுத்தவும், இந்த நாட்டை உறுதியாக அதை நடத்துவதற்கும் இளைஞர்களுக்கு தைரியம் இருக்கிறது, திறன் இருக்கு, அறிவு இருக்கிறது. அந்த இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் கட்டமைப்பை விஜய் அவர்கள் கட்டி அமைக்க வேண்டும் என்பது தான் பெரும்பாலானவர்களுடைய விருப்பமும் பெரும்பாலானவருடைய வேண்டலுமாக இருக்கிறது. அங்கு ஊழல் செய்தவன், இங்கு ஊழல் செய்தவன், கடைசியில் வேறொரு இடம் இல்லை என்று விஜய் கட்சியில் இணைந்து அவர்களுக்கு பதவி கொடுப்பாரா என்றால் அது விஜய் தான் தலையிலே தன்னை மண்ணை அள்ளி போடுவதாக அமைந்துவிடும் என்பதுதான் இப்பொழுது உள்ள உண்மை. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.